ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நான் ஷார்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கப் நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேன்சோ வெஜ் கப் நூடுல்ஸ் தான் எடுத்து ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் வாங்கினேன். ஸோ இதை வந்து நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ப்ரொசீஜர் போட்டிருக்கு. ஃபஸ்ட் வந்து போர் ஹாட் வாட்டர் அப் டு த இன்சைட் லைன், க்ளோஸ் த லெட், வெயிட் ஃபார் 3 minutes, ஸ்டிர் அண்ட் வெல் என்ஜாய் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சுடு தண்ணி காய்ச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா சுடு தண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஹாட் வாட்டராக ஆனதுக்கப்புறம் இதை வந்து எடுத்து இந்த நூடுல்ஸ்குள்ளே வந்து ஊற்றி வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ நான் நூடுல்ஸ் பேக்கெட்டையும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஹாட் வாட்டர் வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடிட்டு 3 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 3 minutesக்கு அப்புறம் இதை எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ 3 நிமிஷம் டைம் அப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த நூடுல்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு மேலே வந்து நான் ஒரு லெட் மாதிரி வச்சுருந்தேன். எஸ், ஸோ நம்மளோட வைப் இட் அப் நூடுல்ஸ் எப்படி இருக்குது. ஆக்சுவலாக 3 நிமிஷங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் இருக்குமோ என்னன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு வெந்திருக்கு கைஸ். ஆக்சுவலாக இந்த மாதிரி கப் நூடுல்ஸ் வந்து ட்ரை பண்ணுறவங்க வந்து இப்போ வெளியில் எங்கேயாச்சும் போகிறீங்க இந்த மாதிரி அப்படின்னா உங்கள்கிட்ட ஹாட் வாட்டர் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் வந்து இந்த கப் நூடுல்ஸ் வந்து வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். 3 நிமிஷத்தில் இப்படி தான் இருக்குது நூடுல்ஸு. எஸ், டேஸ்ட் பண்ணலாம். நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி கார்லிக் ஃப்ளேவரில் நல்லாயிருக்கு. பட் 3 நிமிஷங்கிறது இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள், வெஜ் நூடுல்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. பட் 3 நிமிஷங்கிறது கொஞ்சம் கம்மி தான். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் நல்லா ஊறிடும். பட் நான் எப்போவுமே மேகி நூடுல்ஸ் தான் சாப்பிடுவேன். அந்த நூடுல்ஸ் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. நான் வந்து இப்போ கொஞ்சம் சால்ட் வந்து உள்ளே போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் சால்ட் பத்தாத மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் வாட்டர் நிறையா ஊற்றிட்டேன் போல். ஸோ நான் வந்து கொஞ்சம் சால்ட் வந்து உள்ளே போட்டுக்கிறேன். போட்டு நல்லா அந்த மசாலா வந்து ஆக்சுவலாக நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் இது வந்து நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது ப்ரைஸ் வந்து 35 rupeesங்க. நூடுல்ஸ், கப் நூடுல்ஸ் வெஜ் மேன்சோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே கிடைக்கும். இதுக்கு நான் வந்து 5க்கு வந்து ஒரு 3.5 ரேட்டிங் கொடுப்பேன். அவ்வளோதான் இருக்குது. என்னதான் நம்ம அது பண்ணாலுமே இந்த மாதிரி பாருங்கள், பீன்ஸு கேரட்லாம் பச்சையாக தான் இருக்குது, இன்னும் வேகவே இல்லை. அவங்க 3 நிமிஷம் கொடுத்தாங்க, நம்ம கரெக்டாக 3 நிமிஷத்தில் எடுத்தோம். பட் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் நல்லா அந்த தண்ணியில் ஊறினா தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வெஜ் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் சிக்கன் நூடுல்ஸும் இருக்குது, நீங்கள் சிக்கன் கூட வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் வந்து இதை நான் சாப்பிட வேணான்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ட்ரை பண்ணணுன்னு இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then, டாடா, பை.